இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா, அவரை நீங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரா மாமா? டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டா இங்க திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாரு. ஏய், அப்படி எல்லாம் எப்படி அவனை விட முடியும்? இரு, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். வேணாம் மாமா, அவரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அருள் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் அமெரிக்காக்கு போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு முடிவோடு இருக்காரு. இப்போ நீங்க போய் எனக்காக பேசினா அவருக்கு உங்க மேல கோபம் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் மாமா. அவன் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிற சரி. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. இதுதான் என் தலை விதினா அது அப்படியே நடக்கட்டும். இங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாலே போதும். சரி, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தாலி பெருக்கி போடும்போது அருள் தான் உனக்கு தாலி மாத்தணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அருள் மாமா என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி அருள் கிட்ட போய் பேசு. ஐயோ, வேணாம் மாமா. என்ன வேணாம்? எப்படியும் தாலி பிரிச்சு கோக்கும் போது அருள் தான் தாலி மாத்தணுன்ற விஷயம் அவனுக்கு தெரியும் போது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். அப்படி நடக்க கூடாதுன்னா நீ அவங்ககிட்ட நான் சொல்ற மாதிரி போய் பேசு. உன்னால முடியாதுன்னா நான் போய் பேசுறேன். இல்ல வேணாம் மாமா, நானே போய் பேசுறேன். சொல்லு. ஏதோ பேசணும்னு வந்துட்டு பேசாம இருக்க. என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஓகே தான் மாமா. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன? இன்னும் 2 நாள்ல நீங்க இங்க இருந்து போறீங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க எல்லாருமே நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க நம்மள நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ இல்ல வானதி. இது என்னோட குடும்பம். உன்னை விட எனக்கு என் குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. அதனாலதான் உன்னால எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தும் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தானே. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டதாவே இருக்கட்டும். எனக்கு இது போதும் மாமா. எங்களுக்கும் இது போதும். இனி அருள் நாம சொல்றதை கேப்பா. நம்ம பிளான ஆரம்பிக்கலாம்.